Good morning student. இப்போ கடந்த வீடியோ நம்ம Arithmetic Maths கிளாஸ் 1ல் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம Arithmetic Maths படிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சிருந்தோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் certain numbers multiplication of certain numbers using shortcut method என்னென்ன நம்பர்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம சில ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிடணும். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5, 25, 125 இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பெரிய நம்பராக இருக்கும். ஸோ அதை எப்படி ஷார்ட்டாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் லிசன். மல்டிப்ளிகேஷன் பை 5 கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அது 10/2 கொடுத்துடலாம். 10 வகுத்தல் 2 அப்போ 10ல் 2 கொண்டு வகுத்தல் நமக்கு என்னது 5 தானே. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 493 × 5 = 10. இதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 493 × 10/2. ஸோ அப்போ டக்குன்னு ஒரு 0 மட்டும் அந்த நம்பரில் ஆட் பண்ணிக்கலாம் /2. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பை 25 அப்படிங்கிறது 100/4. அப்போ 100/4னால் நமக்கு என்னது 25. ஸோ 25 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 100/4 கொண்டு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். எனக்கு 2 சைஃபரை டக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம் /4. ஸோ சின்ன நம்பரை கொண்டு நம்ம வகுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம வகுத்துடலாம். ஸோ அதை டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 49, 30 அப்படின்னா 12 4s are 48. ஸோ 12,000. அப்போ அதுக்கப்புறம் மீதி நமக்கு 1300 4 கொண்டு டிவைட் பண்ணால் 325. ஸோ அப்படி கொஞ்சம் ஈஸியாக நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் பை 125 = 1000/8. ஸோ இங்கே 3 சைஃபரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் /8. இதை நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டா 493/8. இதை நம்ம 8 கொண்டு டிவைட் பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வச்சு நம்ம இதை ஓரளவு எழுதிக்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்னது இதில் வந்து 493,000/8. ஸோ இப்போ நம்ம டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா டக்குன்னு இதை வந்து நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறம் இதே செம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். 125 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 100 + 25 எழுதிக்கலாம். 25 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 100/4. ஸோ அப்போது 493 × 125 100 + 100/4. ஸோ இது ரெண்டு எப்படி மல்டிப்ளை பண்ணால் 49300 + 49300/4. இதுக்கு ஆன்சர் நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன்சர் இதை தூக்கி எழுதி ரெண்டு தான். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் இந்த ரெண்டு ஆன்சர் ஈக்குவல். ஸோ 125 நம்ம ஷார்ட்கட்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1000/8 ஆர் 100 + 100/4. இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஏதாட்டும் ஒரு நம்பர் வந்து இப்போ வந்து 12 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இதே நம்பர் 493 × 12 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 493 × 12 நம்ம எப்படி இருக்கலாம் 10 + 2. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இங்கே 12 இருக்குது, இதே வந்து 18 வருதுன்னு வைங்களேன் 493 × 18. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க 493/20 - 2. ஸோ டக்குன்னு நமக்கு வந்து அந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிடணும். சரிதானா. சப்போஸ் 493 × 11 அப்படின்னா 10 493 10 + 1 இப்படி எழுதிக்கலாம். சப்போஸ் 493 × 19 அப்படின்னா 493 × 20 - 1. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கிட பழகிக்கிடணும். ஸோ ஒன்று நம்ம கற்றுக்கிடும் போது நம்ம இது மாதிரி எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும். தேங்க்யூ.